இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நமக்கு முதத்திற்கு நேராக சிலர் நம்மை புகழுவார்கள். நாம் செய்யும் தவறுகளையும் சரியென்று சொல்லி நம்மை கொண்டாடி அவர்கள் நம்மை உற்சாகப்படுத்தி நாம் செய்யும் தவறுகளை மேன்மேலும் செய்வதற்கு தூண்டி நம்மோடு கூட இணைந்து பாசமாயிருப்பது போல் இருப்பார்கள். நாம் இப்படிப்பட்டவர்கள் நாம் எப்போதும் நேசித்து அவர்களை பக்கத்திலே வைத்து கொள்ளுவோம். சிலர் நாம் பேசுகிறதையும் நாம் செய்கிற தவறுகளையும் சுட்டி காட்டி நம்மை சரிப்படுத்த எண்ணுவார்கள், அதை கண்டித்து உணர்த்துவார்கள். இப்படிப்பட்டவர்களை நாம் எப்பொழுதும் விரோதிகளாக எண்ணி அவர்களை தள்ளி வைத்து விடுவோம். வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, தன் பிரம்பை கையிலாடாத தகப்பன் தன் பிள்ளைகளை மரணத்திற்கு தப்புவிக்கிறான் என்று. உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகளை உண்மையாய் நேசிக்கிற தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கண்டித்து உணர்த்தி நல்வழிப்படுத்துகிறான். மாறாக தன் பிள்ளைகள் ஏதாவது நினைத்து கொள்வார்களே இதை சொல்லினால் என்று அவன் பிள்ளைகள் எப்படி வேண்டாலும் போகட்டும் என்று இருப்பதில்லை. இப்படியே நாம் செய்கிற தவறுக்கெல்லாம் உடந்தையாக சிலர் நம்மை புகழ்ந்து பேசுவார்கள். வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவரிடத்திலே ஜாக்கிரதையாயிருங்கள். பிறனை முகஸ்துதி நமக்கு முன்பாக பேசி நமக்கு பின்பாக வலையை விரித்து அநேகரிடத்தில் நம்மை பற்றி தவறாக பேசி வலைகளை விரித்து அதிலே குழிக்கிலே விழப்பண்ணுவார்கள். இப்படி நயவஞ்சகமாய் இருக்கிறவரிடத்தில் நீங்கள் முகஸ்துதி செய்கிறவிடத்தில் கவனமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது உன் கால்களுக்கு வலையை விரிக்கும், அதிலே விழப்பண்ணுவான். அப்போ வேதத்திற்கு பிரியமாயிருந்து கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருந்து அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உன்னை பாதுகாத்து உயர்த்துவார். ஆமென்.